வேதாஜி, ஐயோ, எனக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும். வேதாஜி, தண்ணி வேணுங்க. ஏன் தண்ணி வேணும் தண்ணி வேணும் தொண்டை வத்த கத்துனுக்குறேன். தண்ணி வேணுங்க எனக்கு. கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, எடுத்து குடிங்க. எட கொடுமை சார் இது. வெளியே ஏப்ரல் மாசம் வெயில் பப்பரப்பான பல்ல காமிச்சுனுக்குது. அச்ச வெயில புருஷன் ஊரை சுத்தின்னு இப்ப லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கிறான். நாங்க ஜூஸ் குடிங்கோ அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நீங்க என்னடா கலாச்சுனுக்குறீங்க. ஒரு நல்ல பொண்டாட்டியா எனக்கு நீங்க தண்ணி எடுத்து கொடுத்துருக்கணும். அதுதான் ஒரு வீட்டுல இருக்க இஸ்திரிக்கு அழகு. நீங்க என்னடானா அதெல்லாம் நல்ல புருஷனுக்கு, உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே வாய் தான் உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுச்சு. பட் ஆனா இதே வாய் கைவி கைவி ஊத்தினுக்குது. என்ன பண்றது? எனக்கு வந்த சத்திய சோதனை. வாவ், நான் காத்திருக்குதே. செம்ம கிளைமேட். இந்த கிளைமேட்ல ஒரு பாட்டு பாடணும்னு தோணுதே. நான் பாட்டு பாடுறது மல்லிகையே மல்லிகையே மல்லிகாவே மல்லிகாவே மாலையிடும் மன்னவன் யா சொல்லு சொல்லு சொல்லு. நாங்க மறிக்கிறீங்க. இந்த வீட்டுல ஒரு பாட்டு பாடுறது கூட உரிமை கிடையாதா? பாடுங்க ஆடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அது என்ன பார்த்து ஏன் பண்றீங்க? ஓ, உங்க முன்னாடி பாடுறதான் உங்க பிரச்சனைனா உங்க பின்னாடி பாடுறேன். நான் பின்னணி பாடக. மல்லிகாவே மல்லிகாவே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லி சொல்லி ஏய் சொல்லி சொல்லி சொல்லி. பஞ்சே, நீ குத்த ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயினுக்குது. ஓகே, excuse me, Vedaji, come here, Vedaji. Vedaji, Vedaji, வாங்க. Hey you, Vedaji. ஐயோ ஏமா, excuse me, Vedaji, I forgetted the soka. பனி நான் மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஏன் குளிக்கு போகும்போது எடுத்துட்டு போகணும்னு தெரியாதா? ஏங்க தெலுங்குல சொன்ன மறந்துட்டாங்க, எடுத்து கொடுங்க. என்ன கேட்காதீங்க, எடுத்து கொடுக்க முடியாது. வேணும்னா வந்து எடுத்துட்டு போங்க. ஓ நோ, ஐ அம் வெரி சை. நான் என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ் எடுத்து கொடுங்க. என்னால எடுத்து தர முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாட்டுனால அப்படியே வந்துடுவேன். அப்புறம் உங்களுக்கு தாங்க ரிஸ்கே. தயவுசெய்து எடுத்து கொடுங்க. வேணும்னா வந்து எடுத்துட்டு போங்க. அப்படியா? ஓகே. எனக்கு வெக்கமானோ சுடு சொன்னா ரோசனம் சின்ன வயசுல இருந்தே கிடையாது. நான் பாட்டு வந்துனே இருப்பேன். அடுக்கு மல்லிகை டும் 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 டும், ஆள் பறிக்குது டும் டும் டும். நிறுத்துங்க. இந்த வரியை தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு? அது என்னன்னு தெரியலங்க. எப்ப பார்த்தாலும் அடுக்கு மல்லிகை மல்லிகா பாட்டே வருதுங்க. ஐ அம் வெரி சைங், ஐம் சாரி. வேதாஜி, 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 என்ன வெறுங்கை வீசினாதீங்க, பசிக்குதுங்க எனக்கு. மல்லிகா பூவே பார்த்தாயா மல்ல. என்ன வேணும்னே பண்றீங்களா? நாங்க எதுக்கு வந்தப்பல இருந்து மல்லிகா மல்லிகான்னு பாட்டு பாடுறீங்க? பாடுதா இருந்தா அவ வீட்டுக்கு போய் பாடுங்க. ஏன் முன்னாடி பாடிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிச்ச பாட்டுங்க. அந்த பாட்டுல லிரிக்ஸ்லாம் அப்படித்தாங்க வரும். நீ என்னெல்லாம் கொச்சு கூடாது. பாட்டு எழுதுன இவரு வைரமுத்தா குமரி முத்தா, சாரி குமரி முத்துதான்.
என்னங்க மல்லிகா பூவேன்னு பாட்டு வரி வருமா? வேற எப்படி வரும்? பசிக்குதுங்க, எதை வச்சுட்டு போங்க. கை இருக்குல்ல, போட்டு தின்னுங்க. போட்டு என்ன ஆட் கேஸ்ல கை விட்டு தின்னுமா? ஹலோ பற்ற வைத்த நெருப்பொன்ற பற்றி எறிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும். என்ன சத்தம்? ஒன்னும் இல்ல மாமா, இது சும்மா இது மிமிகிரி தளபதி மாதிரி ட்ரை பண்ணுங்க வேற ஏதாச்சும். முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். தளபதியோட டைலாக்லாம் கெத்தா பேசிக்கிறோம். வெக்கமே இல்லாம சோத்துல கை வைக்கக்கூடாது. ஒர்க் அவுட் ஆயினுக்குது, வேதாச்சி கோவம் வந்துருக்குது. வரட்டும். எஸ்கே என் நடனத்துல என்ன பிழைய கண்டுபிடிச்சிங்க? சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. ஏன்? நானே போட்டு நானே சாப்பிடுறது எனக்கு பிடிக்காதே. இப்ப எங்க கிளம்புறீங்க? எங்கே போனா எனக்கு மரியாதை கிடைக்குதோ, எங்கே போனா எனக்கு சாப்பாடு போடுவாங்களோ, எங்கே போனா அவங்க கையில எனக்கு ஊட்டி விடுவாங்களோ அங்கே போறேன். ஒருட்டா ஆலான பூ மல்லிகா எஸ் வேதாஜி பிளான் செம்தியா ஒர்க் அவுட் ஆயினுக்குது. வேதாஜி கண்ணில் அந்த பயம் தெரிது எனக்கு. அரே பஞ்சி, உருப்படியா இப்பதான் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். மௌனிய வரண்டா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். எங்க போயிருப்பாரு? ஒருவேளை மல்லிகா வீட்டுக்கு போயிருப்பாரோ? சொல்லு வேதா. மல்லிகா இல்லையா? அவ தூங்கிட்டாமா. என்னன்னு சொல்லு. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கா? இல்ல, நாகராஜ் அங்க வந்தாரா? இல்லையேம்மா. அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் இந்த பக்கமே வரல. ஏமா, அவரு வீட்டுக்கு வரலையா? சொல்லு வேதா. ஆமா. சரி, நான் காலையில கூப்பிடுறேன். சரி. அங்கேயும் போலனா எங்க போயிருப்பாரு? டேய், திருட மாதிரியே பாக்குறீடா. என்னடா டேய், என்ன பண்றான் அவன்? டேய் இப்படி வாடா. இந்த இடம் தான் சரி. டேய் எகிரி குதிடா. டேய், ஏன் ஊடுறா? நான் என்னதுல எகிரி குதிக்கணும்? அப்படியா? சரி வா, நேரா வாசப்படி வழியா போய் உள்ள காலிங் பெல் அடிச்சு வேதாஜியை பார்த்து வேதாஜி உங்களுக்கு தெரியாம உங்களை வேவு பார்க்க வந்திருக்கோம் நாங்க 2 பேரும் சொல்லுவோமா? வா போலாம் வா. ஏன்டா நீ வர நேரம் கிட்ட என்ன ஐடியா கொடுக்க வந்தா? டேய், என்ன பண்ற? டேய், இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. முக முடிடா.
டேய் நம்ம உள்ள போனா வேதாஜி நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுல, அதுக்கு தான் இது. யார் நினைச்சாரு? நான் சரிப்பட்டு வராதுடா, வானாண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பஞ்சாயத்து முருகன் இருக்க பயமேன். வா போலாம். ஓகே போ. ஏறு 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 ஏறு. கமான் மை பாய். தூக்கி விடுறா. சாரி மாப்ள. போடா. இவன் விட்டுருப்பேன், இவனே எட்டி பாக்குறேன். வேதாச்சியா காணோம். என்ன தேடி போயிருப்பாங்களா? ஆமா, நீ நேத்து பிறந்த குழந்தை, உன்னை காணும் தேட போயிருப்பாங்க. வாடா. உள்ள இல்ல, எங்கதான் போயிருப்பாங்க? ஒருவேளை மொட்டை மாடிக்கு எங்கேயாவது. டேய் இங்க என்னடா பண்ற? ஒளிஞ்சுக்கிட்டா பண்ணி. இங்க ஏன்டா ஒளியிற? வேதாச்சி அங்கதான் பாத்துட்டு போறாங்கடா. டேய் அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மங்கி கேப் போட்டு மாறு வேஷத்துல இருக்கோம். நீ மங்கி கேப் குத்தியை தொலைச்சு குத்துட்டு கூடாதுடா, கப்படிடா. ஓ மாமனாடுதா? ஆமாடா, கரெக்டா கண்டுபிடிச்ச. அந்த ஆள் தான். நாகராஜனை தான் தேடுறாங்க. டேய் நாகராஜே, வேதாஜி ஒன்னதாட்டா தேடுறாங்க. டேய் என்னடா வேதாஜி உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சோ? ஆமா மாஜா. ஏன் இப்படி பண்றீங்க? எங்க போனீங்க? எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. நீங்க இப்ப வராம எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? நான் உங்களை கண்டுக்காம இருந்தா உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவீங்களா? என்னங்க செய்யறது? நீங்க செஞ்ச தப்பு என்ன உறுத்துது. அதுக்காக நான் அந்த கோவம் கூட உங்க மேல படக்கூடாதா? என் மனசுல உள்ளது எல்லாம் யார்கிட்ட கொட்டி தீக்கிறது? என் கஷ்டத்தை சொல்லி அழக்கூட எனக்கு யாரும் இல்லைங்க. என் சோகம் சுகம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுவோம் அழுவோம். நீங்க ஒருத்தர் தானே இருந்தீங்க. நீங்களே எனக்கு துரோகம் பண்ண நான் எப்படிங்க தாங்கிப்பேன்? என்னால தாங்க முடியலங்க. உலகமே நீங்க தானே இருந்த. நீங்க என் முதுகுல குத்துனது என்னால தாங்கிக்க முடியல. ஆனா என்ன குடும்பம் தெரியுமா? இதுக்கப்புறமும் கூட என்னால உங்களுக்கு தூக்கி எறிய முடியல. மல்லிகா வீட்டுக்கு போய் நீங்க இருந்தப்போ நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. என்னால உங்களை வெறுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. உயிரோடு கலந்துட்டு உங்களை எப்படிங்க பிரிக்க முடியும்? அது இந்த ஜென்மத்துல முடியாதுங்க.
டேய் நாகராஜ் எங்கடா போற? இல்லடா அவன் இப்படி அழுந்து பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்காக உள்ள போய் அவங்கள உன் தோல்ல சாச்சிக்கிட்டு சமாதானம் பேச போறியா? போடா லூசு பயல. டேய் நீ நேர்ல இல்லைங்கிறதுனால தான்டா அவங்க உன் மேல இருக்க பாசத்தை எல்லாம் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ திடுதுப்புன்னு உள்ள போனேன்னு வைய, அவங்க பழைய மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன பாக்குற? உண்மையை தாண்டா சொல்றேன். இங்க பாரா, அவங்க இப்ப கூட உன் மேல இருக்க பாசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவங்க இப்பவும் உன்னை மன்னிச்சதா தெரியல. புரியுதா? இங்க பாரு மாப்ள, ஒரு நாள்ல சரியாகிற பழியாடா உன் மேல விழுந்திருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருடா. வா போலாம் வா. என்ன போடா போடா வா 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 போலாம். டேய் மாப்ள, அங்க பாரு வாசப்படி பக்கம் போறாங்க. வா 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 வா. எங்க போயிட்டாங்க? எங்கடா இவங்க? பாவம்டா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. பாவமா இருக்குடா. இருக்கட்டும்டா, அப்பதான் அவங்கள்ட்ட ஏதாவது மாற்றம் வருதான்னு பாப்போம். ஆக பக்கத்துல இருக்கிறத விட தெரிஞ்சு தூரமா இருக்கிறத விட எங்க இருக்கோன்னே தெரியாதப்பதான் அவங்க மனசையா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்டா. ஐயோ மணி அடிக்குதே. சரி கிளம்பலாமா? மஞ்சு கால் பண்ணிட்டா. இப்பவா? என்னடா இப்பவான்னு வாயை பொழுக்கிற? ஏண்டா நைட் டைம்ல பேசினாதான்டா அதுக்கு பேர் லவ்வர்ஸு. இங்க பாரா, இப்ப பேச ஆரம்பிச்சு விடிய விடிய மம்முட்டி அழகன் மாதிரி காலையில வரைக்கும் பேசணும். இல்லைன்னு வையன் நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்மளையே அத்து விட்டு போயிடுவாளுங்க. லவ் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா நினைச்சியா? சரி சரி வா போலாம். பாவம்டா எனக்கு வந்து அவங்க கண்ணு முடிச்சுனுக்குறாங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நான் எங்கேயும் வரல, இங்கே தான் இருக்க போறேன். நீங்க இருந்து என்னடா பண்ண போற? டேய் சொல்றான்ல அவன் தூங்காம பாவம் அப்படி இப்படி நடந்து நான் மட்டும் எப்படி நான் வரல. அது சரி அது சரி. ஆனா நான் மட்டும் இனி அடுத்து மஞ்சு பண்ற ஒரு காலையும் நான் அட்டன் பண்ணாம விட்டேன், அவ என்னை லவ் பண்ணும் போதே டைவர்ஸ் பண்ணிடுவா. அதனால நான் வர்றேன் சரியா? சங்கீத சுரங்கள் இது இதோதோதோ. டேய் டேய் குலா குலா ஓடுறா. அது எத்தனை போடா. வாடா எப்படி லேண்ட் ஆயிட்டோம். இனி அவனாச்சு வேதாச்சியாச்சு. நம்ம போய் நம்ம லவ்வை கண்டினியூ பண்ணுவோம். சரி அவன் தான் பஞ்சாயத்து முருகனாச்சே. எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தான் அவனே பார்த்துப்பான். ஹலோ மஞ்சுக்குட்டி, என்ன பண்றீங்க? ஆமா மாமா, நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு வேலையா நாகராஜனோட வந்தனா, நீ கால் பண்ணதும் அந்த வேலையை போட்டுட்டு நேரத்தில் குல்லா போட்டு சுத்திட்டு இருக்கிறா. பார்த்தா திருடி மாதிரி இருக்கு. வா என்னன்னு போய் கேட்கலாம். வா. என்னம்மா நீயே, இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட பேச முடியல. இதுக்காகலாம் நீ கோச்சிக்கலாமா ஏமால? இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன்னா, மாமா வேலையில் இருந்ததுனால பேச முடியல. எதுவாக இருந்தாலும் கோவப்படாமல் கேளு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ நம்ம காலில் முதல்ல இருந்து லவ் பண்ணுவோம் சரியா? அப்பக்குட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, பட்டுக்குட்டி ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். டேய் யாரா நீங்கள்? கேட்குடா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க? டேய் நீ யாரா? எந்த ஏரியா? டேய் அந்த ஏரியா இந்த ஏரியா உங்க ஏரியா எங்க ஏரியா எல்லா ஏரியாலயும் அண்ணன் தாட்டா டானே. பஞ்சாயத்து முருகன், பயத்துக்கே பயம் காட்டுறவன்டா. யார்கிட்ட சீன் போட்டுன்னு இருக்கிற? மைக்குள்ள போட்டா பெரிய திருடனா நீ? டேய் என்னது மங்கி குல்லா போட்ட திருடனா? ஏண்டா
உன்னை பார்த்தா தான் 4 செயின் பறிப்பு கேஸ் மாதிரி இருக்கு, நீ 4 பிக் பேக்கெட் கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. நீங்க என்னடானா என்ன பார்த்து கொள்ளடிக்கிற கும்பலுங்கிறீங்களா? ஏய் இங்க பாருங்கடா, நான் லவ் மூட்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லது இல்ல. டேய், தூக்குடா, ஆள் ஒரு மாதிரி இருக்கிறான். என்னடா பண்ண போறீங்க? தூக்க போறான். அப்படியா? சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? போங்கடா டுவாங்கி.